அதன் பிறகு பெண் கல்வியினுடைய அவசியத்தை உணர்ந்த அன்னை வீரம்மாள் அல்லூர்ல 1943ல ஆதி திராவிடர் நல தொடக்க பள்ளியை நிறுவி இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த ஸ்கூல்ல நிறைய ஏராளமான மாணவிகள் இன்னைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆதரவற்ற குழந்தைகள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், விதவைகள், ஏழை எளிய பெண்கள், குழந்தைகள் இப்படி எல்லாரும் முன்னேற்றம் அடைஞ்சு மகிழ்ச்சியோடு வாழணும்னு உன்னத நோக்கத்தோடு 1954ல தமிழ்நாடு ஷெட்யூல் காஸ்ட் வகுப்பு பெண்கள் நல சங்கம்ங்கிற ஒரு அமைப்பை தொடங்கி இருக்கிறாங்க. இந்த சங்கம் எந்த அரசியல் கட்சியும் சாராம இருக்கணும்னு தீர்மானிச்சு களத்துல வேலை பார்த்திருக்காங்க. அன்னை வீராமாலோட பெரிய முயற்சியினால இந்த சங்கத்தோட தொடக்க விழா அன்னைக்கு இருந்த திருச்சி ஆட்சியரான திரு மலையப்பன் அவர்களுடைய தலைமையில அன்னைக்கு இருந்த தமிழக முதல்வர் திரு காமராஜர் அவர்கள் முன்னிலையில வெகு சிறப்பா நடந்திருக்கு. அப்போ மத்திய அரசினுடைய உதவி சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்த திருமதி மரகதம் சந்திரசேகர் அவர்கள் தான் இந்த சங்கத்தோட பெயர் பலகையை திறந்து வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற படிச்ச தலித் பெண்களை எல்லாம் ஒரு அமைப்பின் கீழே திரட்டி அவங்க கிட்ட சமூக உணர்வை ஊட்டி அந்த பெண்களை சமூக பணி செய்யக்கூடிய செயல் வீரர்களா உருவாக்கணும்னு உயர்ந்த நோக்கத்தோட தொடங்கப்பட்ட இந்த தமிழ்நாடு ஷெட்யூல் காஸ்ட் வகுப்பு பெண்கள் நலச்சங்கம் பின்னால என்ன மாறுதுன்னா சாதி மத இன வேறுபாடு இல்லாம எல்லா பெண்களையும் ஆதரவற்ற குழந்தைகளையும் அரவணைக்கிற எண்ணத்துல பேர் மாற்றம் பண்ணப்படுது. எப்போன்னா 70ல பண்ணப்படுது. அப்ப என்ன பேர் மாற்றப்படுறாங்கன்னா தமிழ்நாடு பெண்கள் நல சங்கமா பெயர் மாறி இருக்கு. அப்ப இந்த சங்கத்தின் மூலமா என்ன பண்றாங்கன்னா நிறைய இரவு பள்ளிகளை தொடங்கி அங்கங்க மக்கள் மத்தியில பிரச்சாரம் பண்றாங்க, கல்வி விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க. அன்னை வீராமல் மத்திய மாநில அரசு மற்றும் சமூக நல வாரியத்தின் மானிய நிதி உதவியை வச்சு பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய நன்கொடையை வச்சு ஆசிரமத்தை நடத்திருக்காங்க.